உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒருவித ஆசைகள் இருக்கும். சில நேரங்களில் அதுக்கான வாய்ப்புகள் தாமதமாகும். ஏன்னு தெரியாது. அப்போ நம்ம உதவிக்கு இறை சக்தி கிட்டையும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் உதவியை நாடலாம். அதீத சக்தி வாய்ந்த முறைங்க இது. பஞ்சபூதங்கள்னு சொல்ற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ஐந்துலையும் மிகவும் சக்தி வாய்ந்தது தண்ணீர் தாங்க. நம் உலகம் 3 பகுதி தண்ணீர், 1 பகுதி மட்டுமே நிலப்பரப்பு உள்ளதுங்க. திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லி இருக்காங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த தண்ணீரிடம் நம் ஆசைகளையும் தேவைகளையும் மனசார சொல்லும் போது மிக அதிவேகமாக நம் எண்ணங்களின் ஆசைகளை நம்மளை நோக்கி கவரும் அதீத சக்தி வாய்ந்த முறைங்க. இப்போ நம்ம நியாயமான ஆசைகளை எப்படி தண்ணீரிடம் ஒரு சுவிட்ச் வேர்ட் பயன்படுத்தி சொல்றதுன்னு பார்க்கலாம்ங்க. அது எவ்வளோ பெரிய நியாயமான ஆசைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, முழு நம்பிக்கையுடன் சொல்லுங்க. நம்பரத்துனா உங்க ஆசைகள் உங்கள் கண் முன்னாடி நிறைவேறன மாதிரி நம்பணும். 1 கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அமைதியான சூழ்நிலையில் தரையில் ஏதாவது விரித்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்போது டம்ளரை பிடித்து நம்பிக்கையுடன் உங்கள் ஆசை நிறைவேறிய மனநிலையில் மிகவும் சந்தோஷமாக தண்ணீரிடம் நான் உங்களிடம் சொல்லும் என் ஆசைகள் நிலம் முதல் சூரியன் வரை, நிலவு முதல் ஆகாயம் வரை பரவட்டும்னு சொல்லிட்டு உங்க ஆசைகள் நிறைவேறிவிட்டதாக தண்ணீரை பார்த்து உங்கள் கண்கள் முன்னாடி காட்சிப்படுத்துங்கள். இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக தண்ணீரிடம் பேசுங்கள். வாய்விட்டு உங்கள் ஆசைகளை சொல்லுங்கள். இப்போது மிக முக்கியமான அதீத ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தை. ஆமாங்க, மின்னல் மாதிரி உங்க ஆசைகள் நிறைவேற்றும் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை ஸ்கிரீனிலே தெரியுங்க. ததாஸ்து அப்படின்னு 5 முறை சொல்லுங்க. அடுத்து என் ஆசைகளை இவ்வளவு வேகமாக நிறைவேறியதற்கு நன்றின்னு முழுமையான நன்றி உணர்வுடன் ஆத்மார்த்தமாக சொல்லுங்க. இப்போ உங்கள் மூச்சை நன்கு உள்ளிழுத்து விடுங்கள். அடுத்து மெதுவாக அதே மகிழ்ச்சியான மனநிலையில் மெதுவாக தண்ணீரை குடியுங்கள். இந்த மெத்தட் தொடர்ந்து 21 நாள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் கடைபிடியுங்கள். எந்தவித பிரேக்கும் எடுக்கக்கூடாது. இந்த 21 நாளில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு நாள் பிரேக் எடுத்தாலும் மீண்டும் முதலில் இருந்துதான் ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச முதல் 10 நாளில் இருந்தே அதிசயத்தக்க வகையில் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். முழு நம்பிக்கையுடன் எப்பவும் செய்யும் ஒர்க் செய்து கொண்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. மிகவும் சுலபமான முறை. தண்ணீர் கண்ணாடி டம்ளர் 2 பொருள் மட்டும் தான் தேவைப்படும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லங்க. தூய்மையா குளிச்சிட்டு தொடர்ந்து 21 நாள் கடைபிடிங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்றப்போ நான்வெஜ் சாப்பிடலாம். உணவு கட்டுப்பாடு ஏதும் இல்லை. பெண்கள் மந்த்லி சர்க்கிள்ல கூட ஃபாலோ பண்ணலாம். பிரேக் எடுக்க தேவையில்லை. முழு நம்பிக்கையோட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அதிசயத்தக்க வகையில் மாறுவதை அனுபவ ரீதியாக பார்ப்பீங்க. இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சு இருக்கும்னு நம்புறேன். லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லோரோட வாழ்விலும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைஞ்சு இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் சந்திக்கலாம்.